எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் கான்பூர் சதி வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். 1924 கான்பூர் சதி வழக்கு. இதை கூட ஒரு கொஷினாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கான்பூர் சதி வழக்கு எப்படி வந்ததுன்னா, கம்யூனிச கொள்கைகள் 1920 24 இந்த காலகட்டத்தில் கம்யூனிச கொள்கைகள் அதிகமாக பரவியது. இந்த கம்யூனிச கொள்கைகள் பிரிட்டிஷாருக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. இந்த கம்யூனிச கொள்கையால் தொழிற்சங்கங்கள் அமைஞ்சது. இது பருத்தி, சணல் இந்தமாரி தொழிற்சாலைகள், ரயில்வே இதெல்லாம் தொழிற்சங்கம் அமைச்சது. இதை ஒடுக்கணும் அப்படின்று பிரிட்டிஷ் ஆட்சியாளர் நினைச்சனர். இதன் காரணமாக இவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 121A என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் முதல்ல இந்த கான்பூர் சதி வழக்கில் 13 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு 8 பேர் மீது மட்டுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 13 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, MN ராயி, முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி, குலாம் ஹுசைன், SA டாங்கோ, M சிங்காரவேலர், RS சர்மா, நளினி குப்தா, ஷமுத்தீன் ஹாசன், MRS வேலாயுதன், டாக்டர் மணிலால், சம்பூர்ண நந்தா, சத்யா பக்தா இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு ஒரு 8 நபர்கள் மீது மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் குலாம் ஹுசைன் என்றவர் அரசு தரப்பின் அப்ரூவராக மாறிட்டார். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சிங்காரவேலர் உடல்நிலை மோசமான காரணத்தினால் இவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அந்த பட்டியலில் 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி, நளினி குப்தா, SA டாங்கா என்ற 4 பேரை 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அனுபவிப்பதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்டனர். இது ஒரு புக் பேக் கொஷினாக இருக்குது. இதில் யாரை கைது செஞ்சாங்க அப்படின்னு ஒரு புக் பேக் கொஷின் இருக்குது. முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி, நளினி குப்தா, SA டாங்கோ இதில் ஒரு பேர் கொடுத்துட்டு மற்ற பேர் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் பேர் கொடுத்து இதில் யார் கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. இந்த வழக்கை விசாரித்தவர் H.E. ஹோம்ஸ் அப்படின்றவர் இந்த வழக்கை விசாரித்தார். இவர் யாருன்னா, கோரக்பூர் அந்த சௌரி சௌரா நிகழ்வு நடந்தது பார்த்திங்களா, அதில் தண்டனை கொடுத்தவர், தீர்ப்பு அளித்தவர். 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தவர் தான் இந்த H.E. ஹோம்ஸ். இவர் தான் இந்த கான்பூர் சதி வழக்கையும் விசாரிச்சிருக்காரு. இந்த ஆங்கிலேயர் ஆண்ட இந்தியாவில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை அமர்த்தவும் நிதி திரட்டவும் கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த கான்பூர் சதி வழக்கு காரணமாக என்ன பண்ணாங்க, 1925 இந்திய கம்யூனிஸ்ட் என்ற இயக்கம் பம்பாயில் உருவாக்கப்பட்டது.